Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்க போற பாடம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 12th ல இருக்கிற தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். அதை தொடர்ந்து அந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய ரகசிய சங்கங்கள் உருவாகும், சமிதிகள் உருவாகும். சரியா? அதுக்கு பின்புலமாக இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளை பின்பற்றியவர்கள். ஸோ அந்த தீவிர தேசியவாதிகளான 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ட்ரையோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாலகங்காதர் திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். சரிங்களா? 3 பேர்த்தோட இன்னொரு முக்கியமான ஆளுமை வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ். சரிங்களா? அரவிந்த் கோஷ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம் அவர் மனம் திருந்தி ஆன்மீக பாதையை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம்னு இருக்கும். அவரோட போட்டோ நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. இப்ப அதிகமா யாரும் வைக்கிறது இல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய இடங்கள்ல அவரோட போட்டோ பார்த்திருக்கேன். அவரு அந்த மாதிரி போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் வங்க பிரிவினை மேற்கொண்ட கர்சனை வங்க பிரிவினை எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூண்டுனுச்சு, பிரிவினைவாதத்துக்கோசரம் ஏற்படுத்தப்பட்ட வங்க பிரிவினை பிரிக்கிறதுக்கு பதில் தான் மக்களை ஒன்றிணைச்சு. சரியா? அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ 19ஆம் நூற்றாண்டோட இறுதி 10 ஆண்டு, அதாவது 1890களில் தேசிய காங்கிரஸ்ல பிளவு ஏற்படும். சரியா சொல்லணும்னா 93, 97 இந்த காலகட்டங்களில் பிளவு ஏற்பட்டு மிதவாதி தேசிய அரசியலுக்கு எதிரான வெளிப்படையான வெறுப்பு நிலவிருக்கும். சரியா? இதை தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாத போக்கு வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெறுப்போட முடிவுல தீவிர தேசியவாதம் ஆங்காங்கே தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? தீவிர தேசியவாதிகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்காளர்கள், போர்க்குணம் மிக்கவர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா மிதவாதி தேசியவாதிகளோட அந்த கவனமான அணுகுமுறை, ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடுதல், மனுவை சமர்ப்பித்தல் அப்படிங்கக்கூடிய அந்த இறைஞ்சிதல் கொள்கை, கெஞ்சிற மாதிரி இருக்கிற கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளும் அவர்களை பின்பற்றிகளும் கடுமையாக விமர்சிச்சிருப்பாங்க. சரியா? தீவிர தேசியவாதிகள் தலைமையில் இந்த போர்க்குணம் மக்களிடையே வளர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் மகாராஷ்டிராவோட சிங்கம், மகாராஷ்டிராவோட பாலகங்காதர் திலகர், பஞ்சாபின் சிங்கமான லாலா லஜபதி ராய், வங்காளத்துல முக்கியமான ஆளுமையான பிபின் சந்திரபால். இவங்க 3 பேர்த்தையும் தான் லால்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த போக்கு வளர்ச்சி பெறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்குள்ளேயே உருவான உட்குழுக்கள். காங்கிரஸ்குள்ளேயே மிதவாதிகள் தேசியவாதிகள்னு பிரிஞ்சாங்க இல்லையா? அந்த உட்குழுக்கள் 1885 இருந்து 1905 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் இவங்களோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்க மாதிரி எதையும் இவங்களை மதிக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள். அதனால ஏற்பட்ட மனச்சோர்வு, வங்காளத்தை பிரிச்சதுனால கர்சன் மீது ஏற்பட்ட கோபம். ஆக்சுவலா வங்காள பிரிவினை ஏன் இவ்வளவு பெருசா பார்க்கப்படுதுன்னா பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மாகாணங்கள் 7, திரிபுரா, அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர். சரியா? இது சேர்ந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா வங்காளம். அதை முழுமையாக 2ஆ பிரிச்சிருவாங்க. சரியா? ஆங்கிலேயரின் பிரித்தாரும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 1905 ஏற்பட்ட இந்த வங்க பிரிவினை. இது ஒரு டிஎன்பிசி கேள்வியா வந்திருக்கு. வங்க பிரிவினை கெட்டதிலேயே ஒரு நல்லது இருக்குன்னு சொன்னாங்களா, அது மாதிரி இந்த காலனிய எதிர்ப்பு, சுதேசி, தேசியம் இதெல்லாம் வளர்றதுக்கு வங்க பிரிவினை மிகப்பெரிய ஒரு வினை ஊக்கியாக இருந்துச்சு, ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்துச்சு. சரியா? இந்த வங்க பிரிவினோட பிரிவினை திட்டம் முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது. ஆனா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் வளர்றதுக்கு பல உத்திகளை முன்னெடுத்தாங்க. சுதேசி இயக்கம்னா அந்நிய பொருள்களை புறக்கணிப்பது, அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது, இதெல்லாம் சுதேசியோட ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். சரிங்களா? ஸோ காந்தி வர்றதுக்கு முன்னாடி காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1915 தான் இந்தியாவுக்கு வருவாரு. 1919 தேசிய இயக்கத்துக்கு வந்து தலைமை ஏற்பாரு. அந்த கேப்ல 1905 இருந்து 1911, 1905 to 11 அப்படின்னா பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை 5 வந்து நடத்தப்படுவாங்க. 11 அதை மறுபடியும் ரீவொர்க் பண்ணிடுவாங்க. அந்த கேப்புக்கான காந்தியத்துக்கு முந்தைய சகாப்தத்தின் முக்கியமான காலகட்டம் இந்த வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும். சரியா?
ஸோ இந்த சுதேசி இயக்கங்கள் தேசிய இயக்கத்தோட இயல்புல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இந்த வங்க பிரிவினை நடந்துச்சு. என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது முன்வைத்த போராட்டங்கள், வழிமுறைகள், சமூக ஆதரவு தளம் இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிச்சு. சரியா? ஆங்கில அரசாட்சியின் கீழே மதத்தின் அடிப்படையில் பல்வேறு பிரிவினர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வோட ஒரு அம்சமா மாறிட்ட காலனி சுரண்டல்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர சமூக ஆதரவு தளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினையினால உருவான தேசிய இயக்கத்தினால வெடிவடைஞ்சிச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றிலேயே முதலாக ஆண்களை தாண்டி பெண்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், விளிம்பு நில மக்கள், நவீன சிந்தனை கொண்டவங்க எல்லாமே அரசியலை கத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த டைமை யூஸ் பண்ணி கல்வி கற்ற அறிஞர்கள் முழு முயற்சி கொண்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. வட்டார மொழிகளோட பத்திரிகை, வட்டார மொழிகள்லாம் லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழில் வருது இல்லையா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆந்திரா, வங்காளம், ஒரியா, இதில் வரக்கூடிய வட்டார மொழி பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று சுதேசி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது சுதேசி இயக்கத்தோட முக்கியமான சாதனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார மொழி பத்திரிகைகளோட வளர்ச்சி. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர், இந்த பத்திரிகைகளோட பங்குகள் மிக எடுத்துக்காட்டு. சரிங்களா? இந்த சுதேசி இயக்கங்களையும் தேசிய இயக்கத்தையும் நசுக்கும் பொருட்டு ஆங்கிலேயர்கள் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சரியா? பொதுக்கூட்டங்கள் சட்டம். பொதுக்கூட்டம் போடுதுன்னா நீங்க பர்மிஷன் வாங்கணும். அது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டானுங்க. அது பர்மிஷன் கேட்ட ஆளை பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் சட்டம். அதே மாதிரி வெடிமருந்துகள் சட்டம், செய்தித்தாள் தூண்டுதல் குற்றச்சட்டம், இந்திய பத்திரிகைகள் சட்டம். சரியா? இது எல்லாத்த பத்தியும் ஒரு மாதிரி நீங்க ஓரலா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதான் இந்த பொதுக்கூட்டங்கள் சட்டங்கள்லாம் நான் சொன்னதுதான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பொதுக்கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னா காவல் ஆணையர்கிட்டையோ ஆளுநர்கிட்டையோ அதில் இருக்கிற முக்கியமான ஒரு இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி வாங்கணும். சரியா? மாவட்ட நீதிபதி ஒரு முன் அனுமதி கண்டிப்பாக வாங்கணும். தேச துரோகத்தை தூண்டுற, தேச துரோகம்னா நம்ம தேசத்துக்கு சார்பாக பேசுறது, பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசுறது அவங்களுக்கு தேச துரோகம். அதை ஏதாவது பிரச்சனை பண்ணால் அந்த கூட்டத்தை தடை செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி இந்த கூட்டங்களை கண்காணிக்கிறதுக்கும் பதிவு செய்கிறதுக்கும் ஷார்ட் ஹேண்டு முதல்ல யூஸ் பண்ணுறாங்க கர்சனோட காலத்தில் தான். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ, கேமரா எல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா ஷார்ட் ஹேண்டு மெத்தடு தான் எழுதுவாங்க. சரி, ஷார்ட் ஹேண்ட்னா அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸாக வேகமாக எடுத்து அதை கொண்டு வந்து சொல்லி தடை செய்யப்பட்ட கூட்டத்தை நடத்தினாங்க, இல்லை தடை செய்யப்பட்ட தலைப்பை பற்றி பேசினாங்கன்னா அவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, 6 மாதம் தண்டனை. சரியா? அதை தொடர்ந்து வெடிமருந்துகள் சட்டம் வந்துச்சு. சரியா? வெடிமருந்து சட்டமும் 1908 தான். அது என்ன அப்படின்னா, வெடிமருந்துகளை ரகசியமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை கொடுத்துருது. சரியா? முசாஃபர்ல குண்டுவெடிப்பு ஒன்று நடந்துச்சு. அது புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டம் அல்லது தூண்டுதல் குற்றச்சட்டம். சரியா? அதாவது வன்முறை தூண்டும் விதமாகனா சுதந்திரத்தை பூஸ்ட் பண்ணி எழுதினாலோ, கொலை குற்றங்கள் ஆதரவுனா இப்ப ஆங்கில அதிகாரிகளை கொள்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக இது பண்ணா அந்த பத்திரிகை சீல் வச்சிருவாங்க, அச்சகத்தை பறிமுதல் செய்யப்படும். அதான் வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் சட்டம். சரியா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இது கொடூரமானது. அச்சக உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிணையை வந்து பாத்தீங்கன்னா செலுத்திடணும். நீங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலுத்திடணும். சரியா? ஒருவேளை அரசுக்கு எதிராக செய்தி நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா அந்த பிணை தொகையை அரசு பறிமுதல் செஞ்சுக்கும். எவ்வளோ பெரிய இது பாருங்க. சரியா? அதே மாதிரி இந்த சுருக்கெழுத்து முறை ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் ஹேண்ட் மெத்தடு முதல்ல கர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றான். சரியா? நாம இந்த பாடத்துல வங்காளத்தை பத்தியும் மற்ற நிகழ்வுகளை விவாதிக்கும் போது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வாவே சுப்பிரமணியம், முக்கியமா வஉசி, கப்பலோட்டிய தமிழனான வஉசி, சுப்பிரமணியம் சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம்னு இந்த பாடத்திலேயே நான் கொண்டு வந்திருப்பேன்.
சரியா? அவங்க ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருப்பாங்க, அதில் இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல்லாம் கொண்டு வந்திருப்பேன். சரியா? தீவிர தேசியவாதம் தோன்றுவதற்கு நம்ம ஆல்ரெடி காரணம் பார்த்தோம். மேலும் என்ன காரணங்கள் அப்படின்னா 1800 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்காது, இது அவுட் சோர்ஸ்ல இருந்து கொண்டு வந்தது. 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பேரறிக்கை பலனளிக்காது. அதில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் முறையாக செயல்படுத்தப்படாது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்த கவுன்சில் சட்டம் 1861 92 சட்டங்கள் மக்களுக்கு மிகுந்த அளவில் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கும். இதை நம்பிக்கிட்டு இருந்த மிதவாதிகள் மக்களிடையே மதிப்பிழந்து போயிடுவாங்க. சரியா? ஸோ மிதவாதிகள் மதிப்பிழந்தா வேற யாரை நம்புவாங்க? தீவிர தேசியவாதிகள் தான் நம்புவாங்க. ஸோ அதனால தான் தீவிர தேசியவாதம் பெரிய அளவில் தோன்றுச்சு. சரியா? அதே மாதிரி 1896 97 பஞ்சம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. அந்த பஞ்சத்தை கட்டுப்படுத்தவோ அந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவோ பிரிட்டிஷ் அரசு எந்த வகை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். 1896 பம்பாயில் இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் பரவந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பூபோனிக் பிளேக்குன்னு சொன்னாங்க. அந்த பஞ்சத்தில் எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுங்களா? மிகப்பெரிய அளவில் செத்தாங்க. பம்பாயில் பரவன அந்த பூபோனிக் பிளேக்கு தொடர்ந்து எல்லா பக்கமும் பரவணுச்சு. இதில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு ஆல்ரெடி கேட்டேன் இல்லையா? உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியாது. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் செத்துருக்காங்க. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள். இதை கட்டுப்படுத்த ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொற்று நோய் சட்டம்னு ஒன்று போட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இவங்க மேலே பயங்கர பெருப்பு வந்துச்சு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயாலையும் பஞ்சத்தாலையும் செத்துட்டு இருக்கும்போது விக்டோரியா மகாராணி பட்டமளிப்போட வைர விழா 1897 அடுத்த வருஷம் நடந்துச்சு, ஜூன் 22. அதில் கொண்டாடுதல பிரிட்டிஷ் அரசாங்கம் பண விரயம் செஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா? இதுக்கப்புறம் இவங்களோட இது அதிகமாகி அந்த தொற்று நோய் சட்டத்தை இது பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை பிடிச்சிட்டு வந்து தனிமை பண்றது, குவாரண்டைன் அப்பதான் கொண்டு வராங்க. சரியா? அந்த அதிகாரிகளோட அத்துமீறல் உள்ள கொண்டு வந்து அவங்களை கொல்றது இந்த மாதிரி பண்ணதை இது பண்ணி சாபெக் சகோதரர்கள்னு சொல்லிட்டு 2 பேர் போய் அதிகாரிகளை சுட்டு கொண்டுட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ராண்ட் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருப்பாருங்க. 1 கோடி பேர் செத்துருக்காங்க இந்த பூபானிக் பிளேக்ல. சரிங்களா? அதே மாதிரி அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு இங்கிருந்து கூலி தொழில போன இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாளிகள் கொடூரமாக நடத்தினாங்க. அதை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு போய் விட்ட அரசாங்கம் எந்த கேள்வியும் கேட்கல, பணத்தை மட்டும் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளை கண்டு ஆங்கிலேயர்கள் மௌனம் காத்தனர். அதே மாதிரி 1896 இத்தாலி அபினீசியாவையும், ஜப்பான் 1905 ஜப்பான் ரஷ்யாவை வென்றதும், சீனா, துருக்கி, அயர்லாந்து போன்ற நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகளும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய மாயை அகற்றின. பிரிட்டிஷை நாம் எதிர்க்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான வெற்றிகள் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ தீவிர தேசியவாதத்தை கொண்டு வந்து நாம் இவங்களை தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. சரியா? இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் புக்கில் இருக்காது. சரியா? அடுத்து முக்கியமான வங்கப்பிரிவினை பார்க்க போறோம். ஸோ வங்கப்பிரிவினை 1905 நிகழ்த்தப்பட்டது. வங்கப்பிரிவினை மறுபடியும் ரீவொர்க் பண்ணது 1911. ஹார்டிங் பிரபு அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தான் வைஸ்ராயா. 5ஆம் சார்ஜ் மன்னரோட டெல்லி தர்பார் 1911 டெல்லி தர்பார்ல அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. போன வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரியா? இங்க பாருங்க, வங்காளம் கிட்டத்தட்ட காவாசி இந்தியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வங்காளமாக இருந்துச்சு. காவாசி இந்தியா. இதை இவங்க என்ன பண்ணாங்க, கிழக்கு வங்காளம் வங்காளன்னு பிரிச்சாங்க. சரியா? ஸோ தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சங்கள், பிளேக் நோய் ஏற்படுத்திய தாக்கம், இதனால ஆங்கிலேயர்கள் செல்வாக்கு தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருந்தப்ப இந்தியர்களோட கற்றிருந்த இந்திய மக்களோட கருத்துக்களை மாற்றுறதுக்கு அப்ப வைஸ்ராயா நியமிக்கப்பட்ட கர்சன் சிறிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டார். சரியா? இந்த ஆளுதான் அந்த கர்சன் பிரபு. இவர் 1899 to 905 வரைக்கும் இங்க இருந்திருக்காரு.
சரியா? 99 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் நியமிக்கப்படுகிறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா இந்த கல்வி, காவல்துறை, இராணுவத்துல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததுல இந்த ஆள் முக்கியமான ஆள். சரியா? இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்காது. கல்வி, காவல்துறை, இராணுவம், இதுல பல சீர்திருத்தங்களை இந்த ஆள் கொண்டு வந்தான். அதே மாதிரி இந்த ஆள் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவின் பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாக்க 1904 தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான பங்கு இந்த கர்சன் பிரபுக்கு இருக்கு. சரியா? இதனால வேண்டாம் இந்த ஆள கர்சன் பிரபு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெள்ளையர்களோட அந்த தலைமை ஆளுநர்கள், அந்த ஆளோட வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை காலூன செஞ்சதுல வெல்லஸ்லி, டல்ஹவுசி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பங்கு இருக்கும். அந்த வரிசையில் எண்ணத்தக்கவர் கர்சன். சரியா? 1905 வங்காளத்தை 2ஆ பிரிச்சதுனால இந்தியாவில் பல்வேறு கிளர்ச்சிகள் நடந்துச்சு. இதுக்கு பின்னாடி வந்த மின்டோ 1905 வங்காளத்துல பிரிக்கப்பட்ட மாகாணத்தை மறுபடியும் 1911 ஒன்றிணைச்சிருப்பான். சரியா? ஸோ இந்த மின்டோ பிரபை பத்தி வந்து நிறைய கொடுக்கல. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தேச துரோக சட்டம், செய்தித்தாள் சட்டம், வெடிமருந்து சட்டம், இது எல்லாத்தையும் இந்த மின்டோ தான் கொண்டு வந்திருப்பான். ஏன்னா இவரோட ஆட்சி காலம் 1899 1905 முடிஞ்சு போயிடும். சரியா? இதுக்கப்புறம் 1905 1910 வரைக்கும் மின்டோ இருந்திருப்பான். 1911 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டிஜின் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வங்காள மாகாணத்தை மறுபடியும் ஒன்றிணைச்சதுல ஹார்டிஜின் தான் முக்கியமான ஆளா இருந்திருப்பார். சரியா? ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்துங்க. சரியா? ஸோ இந்த ஆள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கற்றறிந்த தேசிய அறிஞர்களோட ஈடுபாட்டு ஏற்படுத்தி கொள்றதுக்கு பதிலாக அவங்ககிட்ட மேல அடக்குமுறை நடவடிக்கைகளை இந்த ஆள் மேற்கொண்டிருப்பார் கர்சன். சரியா? முக்கிய எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம், கல்கத்தா மாநகராட்சியில் அங்கம் வகித்த நிறைய இந்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை குறைச்சிருப்பான் 1899 வந்த உடனே. அதே மாதிரி 1904 பல்கலை சட்டம் ஒன்று ஏற்றுவாங்க. அதன் பிரகாரம் கல்கத்தாவோட பல்கலைக்கழகம் நேரடியாக அரசு கையில் வந்துடும். அதே மாதிரி இந்திய பத்திரிகைகள் சட்டம், சரியா, அலுவலக ரகசிய சட்டம் 1904 அந்த பத்திரிகைகளோட தீவிரவாத தன்மையை, தேசிய தன்மையை குறைக்கிறதுக்கோசரம் கொண்டு வரப்பட்டது அலுவலக ரகசிய சட்டம். சரியா? அதுல திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இறுதியா வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு 1905 ஆணையிட்டுருவார். இந்த பிரிவினை இந்தியா முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகளை கொண்டு போய் இந்திய தேசிய இயக்கத்துல ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வச்சிருக்கும். சரியா? உண்மையை சொல்லணும்னா நிர்வாக பிரிவு அப்படிங்கிற வகையில வங்காளம் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமானதான். ஏன்னா மிகப்பெரிய மாகாணம், இதை பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1860 இருந்தே நிறைய விவாதம் வந்திருக்கும். சரியா? 1890 இந்த திட்டத்திற்கு ஒரு புத்துயிர் அளிச்சிருப்பாங்க. இந்த ஆள் 1899 அசாம் போகும்போது அசாம்ல இருந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. என்னன்னா, நாங்க இங்க இருந்து இந்த வடகிழக்கு மாகாணங்கள்ல இருந்து சுரண்டப்படுகிற வளங்களை கொண்டு போறதுக்கு நாங்க அசாம் பெங்காலோட ரயில்வே ட்ராக்கை தான் நாங்க சார்ந்திருக்கிறோம். அதுக்கு பதிலா எங்களுக்கு கல்கத்தாவிலேயே ஒரு போர்ட் வேணும், அதனால 2ஆ பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. சரியா? அதைத் தொடர்ந்து 1903 இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகள்ல கர்சன் ஒரு திட்டம் தீட்டிருப்பார். அதெல்லாம் பின்னாடி திருத்தி ரிஸ்லி அறிக்கைன்னு விட்டுருப்பாங்க. சரியா? இந்த ரிஸ்லி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா 1901 ரிஸ்லி அப்படிங்கிற ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பாரு. இதுவும் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். சரியா? அந்த ரிஸ்லி அறிக்கையை தான் மாத்தி வங்க பிரிவினை பண்ணிருப்பாங்க. அந்த ரிஸ்லி அறிக்கை என்ன அப்படின்னா, 1901 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையராக இருந்த ரிஸ்லி இந்திய மக்களை ஜாதி ரீதியாகவும் இணைய ரீதியாகவும் வகைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். எந்த மாதிரி பிரிச்சிருப்பான் பாருங்க. முதல்ல மானுடவியல் அடிப்படை, ஆந்த்ரோபோமெட்ரி, ஆந்த்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்த்ரோபோராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க மானுடவியல, மூக்கோட அளவு, உடல் அமைப்பு, அதை வைத்து இந்தியர்களை பல்வேறு இனங்களாக பிரிச்சிருப்பான். அதைத் தொடர்ந்து சமூக படிநிலை, சாதி என்ற பொது பெயரை கொண்ட குடும்பங்களின் தொகுப்பு என்று குறிப்பிட்ட அவர் இந்து சமூகத்தில் சாதிகளுக்கான படிநிலை வரிசை இந்த ஆளை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பான். இந்த கணக்கெடுப்பை அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருப்பாங்க. சரியா? இந்த பிரிவினைக்கு, இந்த வங்க பிரிவினைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க
வச்ச முக்கியமான காரணம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது என்னன்னா, வங்காளத்திற்கு சுமை குறைவு, அசாமின் முன்னேற்றம். எப்படி இருந்தாலும் இந்த வங்க பிரிவினை இங்க பிரிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஆங்கிலேய ஐரோப்பிய வணிகர்களின் லாபத்திற்காக பண்ணப்பட்டது, வசதிக்காக பண்ணப்பட்டது. சரியா? முதல்ல வங்காளத்தோட சில பகுதிகளை மாற்றி அமைக்கலாம், ஏனைய பகுதிகளை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த பிளானு கடைசி 1909 to 5 முழுசா பிரிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டமாக மாற்றப்பட்டிருக்கும். இவங்க எப்படி பிரிப்பாங்க? கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். சரியா? கிழக்கு வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா அசாம், சிட்டகாங்கு, டாக்கா, திப்பரல, ராஜசாகி மலையின் சில பகுதிகள், அசாம் மாகாணம், மால்டா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாவே எடுத்துட்டு வந்திருப்பேன் புரியுற மாதிரி. மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா பீகார், ஒரிசா, இங்க ஹிந்தி ஒரியா பேசுறீங்க, ஹிந்துக்கள் அதிகம். கிழக்கு வங்காளத்துக்கு கீழே என்ன வரும்னா அசாமு, திரிபுரா, சிட்டகாங்கு, டாக்கா, மால்டா, ராஜசாகி, பெங்காலி, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி. சரியா? இதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், இங்க இந்துக்கள் அதிகம், இங்க முஸ்லிம்ஸ் அதிகம். சரி, இங்க இந்துக்கள் அதிகம், இங்க முஸ்லிம்ஸ் அதிகம். நடுவில் இருக்கிற மத்திய வங்காளத்துல 2 பேரும் சரிபாதியில் இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகுதி அசாம், திரிபுரா, டாக்கா, ராஜசாகி மலையில வரும். இது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீகார், ஒரிசாலாம் கலந்த மாதிரி வரும். இது ஒரிசா, இது பீகார்லாம் கலந்த மாதிரி வரும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தனியா கொடுத்துருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ஹிந்துக்கள் அதிகம், இங்க ஹிந்தி பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க, ஒரியா பேசுறவங்க இருப்பாங்க. கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்கள் அதிகமா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உருது பேசுவாங்க, வங்காளம் பேசுவாங்க. சரியா? உண்மையில் இது வந்து பாத்தீங்கன்னா எதற்கான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்து முஸ்லிம்களை பிரிக்கக்கூடிய ஒரு நோக்கம், இந்தையும் முஸ்லிமையும் பிரிக்கக்கூடிய ஒரு நோக்கம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்த புரட்சிகர தேசியவாதமும் தேசியக்கும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா வங்காளத்தில் தான். ஸோ அந்த நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லிம்களை பூகோள ரீதியா பிரிக்கணும் அப்படிங்கிறத கர்சனோட நோக்கம். அங்க இருக்கக்கூடிய குடிமை பணியாளர்கள் மாற்று திட்டங்களை முன்வைத்திருப்பாங்க. வங்காளத்தை நம்ம மொழி வாரியா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்தை வேண்டுமென்றே இருந்தாலும் புறந்தள்ளிட்டு இந்து முஸ்லீமா தான் பிரிச்சிருப்பார். சரியா? இந்த வங்காள அரசியல்வாதிகளை மென்மேலும் ஒருங்கிணைச்சிரும். நீங்க இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா இவங்க பிரியறதுக்கு பதிலாக ஒண்ணுதான் கூடுவாங்கன்னு ஆல்ரெடி சொன்னதை கர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கல. சரியா? கர்சன் பிரிவாதமாக வங்காளத்தை பிரிப்பதில் தனித்தனியாக இந்து தனியா முஸ்லீம் தனியா பிரிச்சாதான் அடிச்சுட்டு சாவாங்க, நம்மள விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இருந்திருப்பாரு. ஆல்ரெடி வங்காளம் பிரிஞ்சுதான் இருக்கும். அது நடுவுல ஓடக்கூடிய பாகிரதி, கங்கை நதி, அது வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை 2ஆ பிரிச்சிருக்கும். சரியா? புவியியல் ரீதியாக பாகிரதி ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக தான் அமைந்திருக்கும். சரியா? கர்சனுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஏன் அவங்க பிரிக்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகம், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம், மத்திய வகத்தில் இருந்தவங்க 2 பேரும் சம அளவில் இருந்தாங்க. சரியா? முதல்ல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் கிட்ட நல்ல இதை பண்ணி நம்மளை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கில நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு சார்பா கொண்டு போகும். இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த முகலாய ஆட்சியில கூட நீங்க இவ்வளவு சுதந்திரமா இருக்க மாட்டீங்க, இவ்வளவு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, அந்த ஒற்றுமையை கிழக்கு வங்காளத்தில் நீங்க அனுபவிப்பீங்கன்னு கர்சன் 1904 டாக்காவில் நடந்த ஒரு கூட்டத்துல அந்த கிழக்கு வங்காள முஸ்லிம்களுக்கு உறுதியளிக்கிறார். ஆனா உண்மையில் வங்க பிரிவினை மக்களை மதத்தின் அடியில் பிரிப்பதற்கு பதிலாக அவங்களை ஒன்றுபடுத்தியது. மக்கள் இனம், சமயம், வட்டாரம், சாதி மத பேதமின்றி அவங்க வங்காளிகள் அப்படிங்கிற அடையாளத்தை இவங்களுக்குள்ள ஏற்படுத்தியது இந்த வங்க பிரிவினை. ஆங்கில நிர்வாகம் அந்த வங்காளிகள் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உள்ள வரும் அப்படிங்கிறத இவங்க குறைச்சி மதிப்பிட்டாங்க. சமூகத்தில் பெரும்பகுதி பிரிவினரிடையே வங்காள ஒற்றுமை அப்படிங்கிற எண்ணம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. சரியா? ரவீந்திரநாத்தை மையமாக கொண்டு வங்காள மொழி இலக்கிய மதிப்பை பெற்று பெரிய அளவில் போயிருச்சு. சரியா? ஸோ டிசம்பர் 1903 வங்க பிரிவினை ஒரு மாதிரி அறிவிக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வம் இல்லை, பிரிக்க போறோம் அப்படின்னு டிசம்பர் 1903 சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அதை தொடர்ந்து தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் அதை விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் மிதவாதிகள். இவங்களோட எதிர்வினை வந்து பாத்தீங்கன்னா மனு கொடுக்கறது, விண்ணப்பம் பண்றது, அதோட முடிஞ்சு போச்சு.
பிரிவினைக்கு எதிராக இங்கிலாந்து மக்களின் கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் மிதவாதிகள் தோற்றனர். எப்படி இருந்தாலும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பிரிக்கல, அறிவிக்கப்பட்டது எப்ப? 1905 ஜூலை 19. வங்க பிரிவினை தடுக்கிறதுல மிதவாதி தேசியவாதிகள் தோல்வி அடைஞ்சனர். இதனால தீவிர தேசியவாதிகளான பிபின் சந்திரபாலு, அஸ்வின் குமார் தத்தா, அரவிந்த் கோஷே இவங்கெல்லாம் மிதவாதிகளுக்கு மறுபடியும் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. மறுபரிசீலனை பண்ணுங்க, நம்மளோட திட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் பிரகாரம் தான் சுதேசி தோன்றப்பட்டது. சரியா? ஸோ சுதேசி கொண்டு வரலாம், நம்ம இப்படியே கெஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மரபுகளை மீறதுக்கு அவங்க அப்பதான் முதல்ல முடிவெடுக்கிறாங்க. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்தது என்று முடிவு செய்யப்பட்டது. அதே கூட்டத்தில் அந்நிய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு சுதேந்திரநாத் பானர்ஜி அறைகோல் விடுகிறார். ஆகஸ்ட் 7 கல்கத்தாவில் டவுன்ஹால் நடந்த மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த 3 பாயிண்டும் புக் பேக்கில் இருக்கும். அந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே எடுத்து 2023 நடந்த தேர்வில் கேட்டாங்க. 22 நடந்த தேர்வில். சரியா? ஸோ எப்படியானாலும் வங்க பிரிவினை ரத்து செய்ய போதுமான அளவு அவங்ககிட்ட பலம் அப்ப இல்லை. சரியா? இந்த மிதவாதி தேசியவாதிகள் மறுபடியும் அமைதி வழியில் இதை போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கும்போது தீவிரவாத தேசியவாதிகள் வெகுஜன அளவில் இதை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுலாம் ஆதரவாக இருந்தாங்க. ஸோ இயக்கத்தோட பரவல், இவங்க இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. குறிப்பாக மாணவர்களிடையே இந்த பிரிக்கிறதுக்கு எதிரான இயக்கம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு பெற்றுச்சு. சரியா? இந்த மாணவர்கள் நிறைய அளவில் அங்கே பாருங்க எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்க. இந்த மாணவர்கள் கூடுறாங்க இல்லையா, இந்த கூட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேளை போய் இந்த வங்காள பிரிவு இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டீங்க, தேசிய இயக்கத்தில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடையாது, மானிய தொகை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் பல அளவில் மிரட்டுச்சு. ஆனா இதற்கு எதிர்வினையா என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கில பல்கலைக்கழகங்களில் நாம ஏன் படிக்கணும், ஆங்கில கல்வி நிறுவனங்கள்ல நான் ஏன் படிக்கணும், தேசிய பல்கலைக்கழகங்களும் தேசிய கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் உருவாக்குவதற்கான முயற்சிகள் உருவானுச்சு. இதைத் தொடர்ந்து வங்காளம் முழுவதையும் பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நடைபெற்றது. மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தினாங்க. சரியா? எப்படியா இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 16, 1905 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. இதை துக்க நாளா கடைபிடிக்கணும்னு சொல்லி வங்காள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட வந்தே மாதரம் பாடலை பாடிக்கிட்டு கங்கையில போய் நீர்ல மூழ்கினாங்க. துக்க தினம், கேவலமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே நேரத்தில் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கூட்டி ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டு வந்தார். ரக்ஷாபந்தன் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகை. யாரெல்லாம் அண்ணனா நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா கையில ராக்கி கட்டி விட்டுருவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு, வங்க பிரிவினை எதிர்க்கும் விதமாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் அண்ணன் தம்பியா சொல்லி மாத்தி ராக்கி கட்டிக்க சொல்லிட்டாரு. சரியா? ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு வங்க பிரிவினை முதல் தர முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி குரோனின். இந்த பிரித்தாளும் கொள்கை என்ன சொல்லுவாங்கன்னா, டிவைடு த எம்பரரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமோட பழைய அரசியல் தத்துவம் அது. ஒருத்தனை தோக்கடிக்க முடியலன்னா அவனை பிரிச்சிரு, அந்த கூட்டத்தை பிரிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோக்கடிங்க. டிவைடு த எம்பரரா. ஸோ புறக்கணித்தலும் வங்காளத்தில் தேசிய இயக்கமும். இந்த திட்டமிடப்பட்ட தன்னெழுச்சியான போராட்ட முயற்சிகள் ஒரு நீண்ட கால போராட்டத்திற்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்துச்சு. சுதேசியும் புறக்கணிப்பும் இணைக்கப்பட்டதாகவும் இந்தியாவை தன்னிறைவு பெறுவது நாடாக்குறதுல இது ஒரு முக்கிய பகுதியாக இருந்துச்சு. இயக்கத்தோட வளர்ச்சியோட சுதேசி குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. சரியா? அதுல பாத்தீங்கன்னா 1905 காங்கிரஸ் தலைவராலும் 1920 மகாத்மா காந்தியடி வந்ததுக்கு அப்புறம் சுதேசி ஒரு மிகப்பெரிய தத்துவமானது. சுதேசி அப்படின்னா ஒரு சொந்த நாடு அப்படிங்கிறது. இந்த புத்தகத்துல உங்களுக்கு குழப்பற மாதிரி கொடுத்திருப்பாங்க.
யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நான் தெளிவா தனித்தனியா சொல்லியிருக்கேன். மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே, அவர் என்ன சொல்றாரு, 1872 இருந்தே தன்னோட சொற்பொழிவுகள் மூலமாக சுதேசி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். சரியா? ரானடே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவரோட சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அதோட குறைபாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். இப்ப வரைக்குமே இது நம்மளுக்கு எல்லாம் தேவை. சைனா பொருள், ஃபாரின் பொருள் எல்லாம் நிறுத்தி இந்திய பொருட்களை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பொருட்கள் உங்களுக்கு வசதி குறைபாடா இருந்தாலும் சரி, டேஸ்ட் குறைபாடா இருந்தாலும் சரி, மனநிறைவு கொஞ்சம் கம்மியா கொடுத்தாலும் அதுக்கு தான் நம்ம முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி மகாதேவ் கோவிந்த் ரானடே சொல்றாரு. அதே மாதிரி காந்தி 1920 வரும்போது அதுக்கு ஒரு புதிய பொருளை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, சுதேசி அப்படிங்கிறது ஒருத்தர் சொந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருள்களை பயன்படுத்துவது மட்டும் அல்ல. சுதேசினா என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம பலம் வெகு தொலைவிலிருந்து கிடைக்கிறத தள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு பக்கத்திலேயே சுற்றுப்புறத்திலேயே கிடைக்கக்கூடிய சேவைகளையும் பயன்களையும் நம்ம பயன்படுத்தணும். அந்த பொருள்கள் நம்ம இங்கேயே லோக்கல்ல தயாரிக்கிற பொருள்களை பயன்படுத்தணும். அடிப்படையான தொழில்கள் எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே அவைகள் திறம்பட முழுமையாகவும் செயல்பட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காந்தியோட கூட்டு. அடுத்து சி சுப்பிரமணியன், சுதேசமித்ரன், இந்து இதெல்லாம் தொடங்கிய ஜி சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சார்புக்கு நிலைக்கு எதிரான புரட்சி இந்த சுதேசி அப்படின்னு சொல்றாரு. தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி, நம்ம மத்தவங்கள சார்ந்து இருக்கிற நிலைக்கு எதிரான புரட்சி தான் சுதேசிங்கிறாரு. காந்தியோட குருவான கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்றாருன்னா, சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கையை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்றார். இதே ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுயசக்தி ஆன்ம சக்தி அப்படின்னு சொல்றாரு. ஆன்ம பலம்னு சொன்னது காந்தி, ஆன்ம சக்தி ஆத்ம சக்தி அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுயசக்தி அப்படின்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். அவர் என்ன சொல்றாரு, இந்த சுதேசி எல்லாத்துலயும் இருக்கணும், பொருளாதார வளர்ச்சியிலும் இருக்கணும், கல்வியானது தாய்மொழியில வழங்கணும் அப்படின்னு அப்பயே சொல்றாரு. அதே மாதிரி சுயசக்தி ஆத்ம சக்தி அப்படிங்கிற செய்தியை மக்களிடையே பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த வேணும். திருவிழாக்களை பயன்படுத்தி மக்களை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வாங்க. சரியா? ரவீந்திரநாத் தாகூரோட கருத்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி அதன் விளைவாக ஜவுளித்துறை, வணிகத்துறை, கைத்தறி, சோப்பு தயாரிக்கிறது, மண்பாண்டம், தீப்பெட்டி, தோல் தொழிற்சாலை இதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய சுதேசி நிறுவனங்கள் பெருகுது. காட்டனுக்கு மக்கள் வராங்க, ஆங்கில துணிகளை புறக்கணிக்கிறாங்க, தீயிட்டு கொளுத்துறாங்க. சரியா? ஆக்கப்பூர்வமான சுதேசி. பெங்கால பிரிச்சது சுதேசி இயக்கத்தை பெரிய அளவில் கொண்டு போயிடுச்சு. சரியா? மக்களுக்கு சுதேசினா என்ன, ஆங்கிலோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுதலை பெறணும்னா என்ன பண்ணணும், அப்ப நாம தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை இந்த சுதேசி இயக்கங்கள் ஏற்படுத்துது. வட்டார மொழியில் கல்வி, ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் சொன்னதுக்கு இந்த சுதேசி இயக்கம் 1905 ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சதீஷ் சந்திர முகர்ஜி விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பார். டான் சொசைட்டி. இவர் என்ன பண்ணுவாரு, 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் சார்பில் கல்விக்கான தேசிய கழகத்தை உருவாக்கப்பட்டிருப்பாரு. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 1906 அடுத்த வருஷம் வங்காளத்துல தேசிய கல்லூரியும் பல்லூரியும் நிறுவப்பட்டிருக்கும். அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் வெளியே வரும்னா முதல்ல வெள்ளைக்காரன் சொல்லி கொடுக்குற கல்வியிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா அப்படி படிச்சா வெள்ளைக்காரன் வேலை கிடைக்காது அப்படின்றனால அந்த வேலைக்கான உத்தரவாதம் அப்படிங்கிறது அப்ப தோல்வியடையும். இதை பிரபலப்படுத்துறதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு, சதீஷ் சந்திரா டான் விடியல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் நடத்தியிருப்பார். தேசிய கல்வியோட முக்கியத்துவத்தையும் வட்டார மொழிகளை கல்வி கத்துக்கிற அவசியத்தையும் இந்த பத்திரிகையில வலியுறுத்தியிருப்பார். இந்த டான் சொசைட்டியில ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர், அரவிந்த் கோஷ், ராஜேந்திர பிரசாத், ராதா முகர்ஜி, பிரஜேந்திர கிஷோர், இவங்கெல்லாம் இதுல முக்கியமான பங்கு பெற்ற அறிவுஜீவிகள். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார டான் சொசைட்டியில் விடிவெளி கழகத்தில் உறுப்பினர்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். சரியா? அதைத் தொடர்ந்து சமதிகள் பெருவாரியான மக்களை
மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான முறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமிதி அல்லது தொண்டர் படைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க, உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்கறது, அறநெறிகளை கற்றுக் கொடுக்கறது, பஞ்சம் நோய் தாக்கத போது அப்ப போய் சேவை செய்யறது, விழா காலங்கள்ல சுதேசி பரப்புறது, உள்ளூர் அளவில் பள்ளிகளையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குவது, இந்த மாதிரி பல்வேறு பணிகளில் இந்த தொண்டர் படைகள் அவங்கள ஈடுபடுத்திக்கிச்சு. சரியா? தனது இயல்பான அறவழி போராட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பதுதான் இதோட நோக்கம். கிட்டத்தட்ட ஒத்துழையாமை நோக்கத்தோட நோக்கம் தான் சமிதிகளோட நோக்கமும். மக்களை பெருமளவுல ஒன்று திரட்ட இது முயற்சி மேற்கொண்டாங்க. முஸ்லிம்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க எல்லாத்தையும் தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. சரியா? இந்த தொண்டர் படைகளை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதேசியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டாங்க. எடுத்துக்காட்டாக அந்நிய பொருட்களை வாங்குறாங்க இல்லையா, அவங்கள அசால்ட்டா சமூக புறக்கணிப்பு. அந்நிய பொருள் வாங்கி பயன்படுத்துறியா, நீ ஊருக்குள்ள வராத, தெருவுகளை நடக்காத, பொது குழாயில வந்து தண்ணி பிடிக்காத, ரோட்ல நடக்காத, அவனை எதுவும் விசேஷத்துக்கு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக நடந்துச்சு. ஜாதி அமைப்புகள், தேசியவாத அமைப்புகள் வழியாக இந்த சமூக புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை ரத்து செய்யறதுக்கான அறிகுறிகள் இவங்களுக்கு தென்படவே இல்லை. அதனால 1906 சுதேசி இயக்கம் மிகப்பெரிய மாறுதல் பெற்றுச்சு. நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு புரிய வந்துச்சு. அதைத் தொடர்ந்து அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வழிகாட்டுறாங்க. என்னன்னு, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், அரசு கல்லூரியும் பல்லூரிகளையும் புறக்கணிக்கணும், நீங்க சும்மா பொருளை மட்டும் வாங்காம இருக்கக்கூடாது, நீதிமன்றங்களையும் புறக்கணிக்கணும், பட்டங்களை துறக்கணும், அரசு பணியை கைவிடணும், ஆங்கிலேய அடக்குமுறை ஒரு கட்டத்துக்கு மேல தாங்காம போனுச்சுன்னா ஆயுத போராட்டத்தை கைக்கொள்ளணும். இதெல்லாம் தீவிர தேசியவாதிகள் சுதேசி இயக்கத்தின் முன்னாடி வச்ச கோரிக்கைகள். சரியா? அதே மாதிரி இந்த மிகப்பெரிய அளவு போராட்டம் இது பண்ணணும்னா மக்களை திரட்டணும். அப்ப அதுக்கு மதத்தையும் பண்டைய பாரம்பரியத்தையும் இந்த தீவிர தேசியவாதிகளும் சுதேசி இயக்கங்களும் அதை அவங்களோட பரப்புரைகளில் ஒன்றை இணைச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்பதான் தீவிர தேசியவாதம் அப்படின்னாவே அந்த முப்பெரும் தலைவர்கள் ரொம்ப முக்கியம். ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பால் லால், பஞ்சாபை சேர்ந்த லாலா லஜபதி ராய், வங்காளத்தை சேர்ந்த பிபின் சந்திரபால், மகாராஷ்டிராவின் மகாத்மா பாலகங்கா திலகர். சரியா? ஸோ தீவிர தேசியவாதிகள் இந்த 3 பேரானா இன்னொரு ஆளுமே இருக்காரு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ். சரியா? மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் 2 பேருமே ஆங்கில ஆட்சியோட தீமைகளை நன்கு அறிந்தவர்கள். மிதவாதிகள் விண்ணப்பம் கொடுக்கறது, மன்றாடுறது, சமாதானம் பண்ணி இந்தியாவை தீர்த்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் காலனி ஆட்சியர்கள் பேரரசுக்கு சாதகமானதை எப்பயுமே விட்டு தர மாட்டாங்க, அவங்க நம்மளோட காரணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள கட்டாயமா நெருக்கடி பண்ணி தான் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. சரியா? என்ன பண்ணாங்க இவங்க, மதத்தின் அடையாளங்களை மக்களை ஒன்றிணைக்கவும் தேசிய இயக்கத்தை இது பண்ணவும் அவங்க தூண்டி விட்டாங்க. சரியா? இப்ப இவங்க 3 பேர்த்த பத்தி உங்களுக்கு பெருசா எந்த புக்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அங்கங்க ஒன்று பிச்சு கொடுத்துருப்பாங்க. அதை நான் தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? பாலகங்கா திலகர் வந்து பார்த்தீங்கன்னா 1856 பிறந்து 1920 இறக்குறாரு. 20 ஆகஸ்ட் 1. இதை தொடர்ந்துதான் ஒத்துழையாமை இயக்கம் இவரோட இறப்பு நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். இவர் பிறந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ரத்னகிரி மாவட்டம். இவரோட அப்பா கங்காதர திலகர் ஒரு சமஸ்கிருத ஆசிரியர். இவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமாபாய் திலகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உண்மையான இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர். எங்க அப்பா பேர் கங்காதர திலகர், இவர் பேரு பால கங்காதர திலகர். ஆனா இவர் என்ன சொல்லுவாங்க, லோகமானிய திலகர்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் முக்கியமாக 2 பத்திரிகை நடத்தினாரு. ஆங்கிலத்தில் மராத்தா அப்படிங்கிற பத்திரிகையும் மராத்தியில் கேசரி அப்படிங்கிற பத்திரிகையும். எந்தெந்த பத்திரிகை எந்தெந்த மொழிங்கிறது முக்கியம், டிஎன்பிசில கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? பார்க்கறது சாதாரணமாக இருக்கிறாரு. காந்தி வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் மிகப்பெரிய தலைவர், பெரிய தலைவர். இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான், இவர் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் காந்தியையே உள்ள போந்து முடிஞ்சு. பூனேவில் ஒரு ஆங்கில பள்ளியை நிறுவியிருக்காரு. கணபதி பூஜை சிவாஜி விழாவை இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார். விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில்
மக்கள்கிட்ட கொண்டு போனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதரர்கள். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சிவாஜி ஜெயந்தி, சிவாஜி பூஜை. சரியா? இவரோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்னா லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். இவரு தான் முதல்ல 1916 ஏப்ரல் மாதத்திலே தன்னாட்சி இயக்கத்தை பம்பாயில் நிறுவியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு 1897 முதல்ல முழங்கியிருப்பார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன். வேலண்டைன் சிரோலி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர், புத்தகாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அன்ரெஸ்ட், இந்திய அமைதியின்மை அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது எழுதியிருப்பார். அதுல பாலகங்காதர திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை, இந்திய கழகத்தின் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால பாலகங்காதரர் இவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானநஷ்ட வழக்கு போட்டிருப்பார். சரியா? முதல்ல மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பாலகங்காதர திலகர். அதனால மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திலக் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமமா போய் மக்களிடையே சுயராஜ்யம் குறித்து பேசினாரு. 1919 இங்கிலாந்து போய் லேபர் கட்சி தலைவரோட இந்திய சுதந்திரம் பத்தி அப்பயே பேச்சுவார்த்தை நடத்திருப்பார். 1908 பாலகங்காதர் நினைவாக சென்னை மெரினாவில் திலகர் திடல் உருவாக்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் இருக்கு, திலகர் திடல்னு சொல்லுவாங்க. இந்த பெயரை முன்மொழிந்தவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. சரியா? இவர் முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீதா ரகசியம், ஆர்டிக் ஹோம்ஸ் ஆஃப் வேதா அப்படின்னு. இவரோட முக்கியமான பொன்மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பூர்வமாக கொண்ட லாலா லஜபதி ராய். இவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1865 1928 வரைக்கும். இவர் பிறந்த இடம் பஞ்சாப்ல பிரோஸ்பூர். இவரோட பெற்றோர் முன்ஷி ராதா கிஷன் ஆசாத், அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் தேவி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆக்ரோஷமா பேச்சுவார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான துணிச்சலான போராட்டங்களை கொண்டு போயிருப்பார். சரியா? லாலா லஜபதி ராய் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அரசியல் தலைவர். இந்திய போராட்டத்தில் இவரோட பங்கு அளப்பரியது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்கு, எல்ஐசி லட்சுமி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி காப்பீட்டு நிறுவனம். இந்த மாதிரியான நிறுவனங்கள் நிறுவியதில் முக்கிய பங்கு. எல்ஐசியில் லட்சுமி காப்பீட்டு நிறுவனம், பஞ்சாப் நேஷனல் பேங்கு, காப்பீட்டு நிறுவனம் லட்சுமி காப்பீட்டு நிறுவனம் ஆகியவற்றை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் லாலா லஜபதி ராய். அதே மாதிரி இவர் ஆரிய சமாஜத்தின் தீவிர உறுப்பினர். சரியா? மகாராஜா மகாத்மா கன்ஸ் ராஜாவால் ஊக்குவிக்கப்பட்டவர். லாகூர்ல ஒரு வேத கல்லூரி, டிஏவி கல்லூரியை நிறுவியிருப்பாரு. 1920 காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக இருந்திருப்பார். 1922 ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்ற போது காந்தியடிகளை மிக மிக தீவிரமாக கடுமையாக பேசியிருப்பார் இவர். அதே மாதிரி சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸும் உருவாக்கியிருப்பாங்களா, அதுல முக்கிய பங்காற்றிய இவரு ஒருத்தர். சரியா? சைமன் புறக்கணிப்பு 1927 நடந்திருக்கும். சரியா? அப்ப ஒரு காவல் அதிகாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமா அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு உடல் குன்றி இறந்துருவார். அக்டோபர் 17 1928. இதற்கு பழி வாங்கிறதுக்கோசம் தான் பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் அவரை தாக்கியிருப்பாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு அதிகாரி இவர் கொன்றுவார் பகத்சிங். சரியா? பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு முக்கியமான இவரோட பகத்சிங்கோட மாமாவும் இவரும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சித்தப்பாவோ மாமாவோ அவரும் இவரும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சரியா? இவர் பணியாற்றிய இதழ்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய பத்திரிகை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, த பீப்புள் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அதே மாதிரி யுவ பாரதம், அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம், அன்ஹாப்பி இந்தியா. சரியா? இவரு சாவதுக்கு முன்னாடி சொன்ன புகழ்பெற்ற வார்த்தை என்னன்னா, அவர் மரணம் குறித்து அவரே சொன்னது என்னன்னா, என் மீது விழும் ஒவ்வொரு லத்தி அடியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சவப்பெட்டிக்கு அடிக்கப்படும் ஆணி அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இவரை பயவில்லைங்க, அடிச்சே கொண்டானுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆள் பிபின் சந்திரபால் 1858 டு 1932. பிறந்த இடம் கல்கத்தா, சில்ஹட் மாகாணம். பிபின் சந்திரபால் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள்ல ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப தீவிரமான போக்கை விதைத்தவர். சரியா? இவர் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் புரட்சிகர சிந்தனைகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது பிபின் சந்திரபால். கல்கத்தாவில் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் பிபின் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வச்சுட்டே இருப்பாங்க. இவர் 1886 காங்கிரஸ் சேர்ந்து 1907 இந்தியா முழுவதும் பயணம் செய்து சுதந்திர வேட்கையை உருவாக்கிப்பார். இவர் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்க மாட்டார், ரெண்டாவது கல்கத்தா மாநாட்டில் தான் கலந்துப்பார். சரியா? இவர் அரவிந்த் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேசியத்தின் வலுவான ஒரு தீர்க்கதரிசி பிபின் சந்திரபால்னு சொல்லியிருப்பார். பார்த்தோம் இல்லையா? வந்தே மாதரம் இதழோட முக்கியமான ஒரு ஆள் பிபின் சந்திரபால் தான். வந்தே மாதரம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்த லாலா லஜபதி ராய் தான். அதுல முக்கிய பங்காற்றியவர் பிபின் சந்திரபால் தான். ஒருவேளை அவர் பேர் கொடுக்காம இவர் பேர் கொடுத்தாங்க அப்படின்னா போட்டுருங்க. சரியா? 1891 வயது ஒப்போது மசோதாவை ஆதரிச்சிருப்பாரு. அசாம் தேயிலை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து போராடி இருப்பார். சரியா? இவர் எழுதிய முக்கியமான புத்தகங்கள் நிறைய இருக்கு. சுதேசி இயக்கம், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, தேசிய கல்வி முறை, எல்லாற்றிலையும் தீவிர ஆதரவாளர் இவர். சரியா? இது எந்த பாயிண்ட்டுமே புக்கில் இருக்காது, இது எல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். சரியா? இவர் எழுதிய முக்கியமான புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த சோல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஆன்மா, இந்தியாவோட சிந்தனை லட்சியம் பற்றிய புத்தகம். அப்புறம் மெமரிஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் டைம்ஸ், இவரோட வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை. இந்திய நேஷனலிசம், இந்திய தேசியவாதத்தின் கொள்கைகள் மற்றும் ஆளுமைகள் பற்றிய புத்தகம். நேஷனாலிட்டி அண்ட் எம்பையர். அப்புறம் த நியூ எக்கனாமிக் மென்ஸ் டு இந்தியா, இந்திய தொழிலாளர் ஊதிய உயர்வு மற்றும் வேலை நேர குறிப்பு பற்றி வலியுறுத்தி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூல், நியூ எக்கனாமிக் மெனஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து சுவராஜ் அண்ட் பிரசன்ட் சிச்சுவேஷன், சுயாட்சி இப்ப என்ன நிலைமை இருக்குன்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், இந்திய தேசியவாதத்தின் எழுச்சி குறித்து எழுதிய நூல்கள். இவர் ரொம்ப முக்கியமான 2 பத்திரிகைகள் நடத்தியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரிதர்ஷக், 1886 தொடங்கப்பட்ட வங்கார வாத இதழ். அதே மாதிரி வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு இதழ், இதில் லாலா லஜபதி ராய் பேர் வருது, சந்திரபால் பேர் வருது, அரவிந்த் கோஷ் பேரும் வருது. சரியா? யாரு தான் சார் அப்ப ஆரம்பிச்சா, யாரு சார் ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் தான். வந்தே மாதரம்னு கேட்டாலே பிபின் சந்திரபால் தான். கொஞ்ச நாள் ஆசிரியரா அரவிந்த் கோஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லாலா லஜபதி ராயெல்லாம் அந்தந்த கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்தே மாதரனாவே பிபின் சந்திரபால் தான். சரியா? ஸோ இவரோட புதிய இந்தியா, த நியூ இந்தியா அப்படிங்கிற வார இதழ் கூட இருக்கு. சரியா? நியூ இந்தியா ஆல்ரெடி நம்ம இந்த அன்னிபேசன் அம்மையார்ல பார்த்துருப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல அன்னிபேசன் அம்மையார் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரை போட்டு போயிருங்க. அவங்க தினசரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வார இதழ். அதே மாதிரி வந்தே மாதரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தடை செஞ்சதுக்கு அப்புறம் மேடம் காமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பேர் அங்கங்கே இது பண்ணுங்க. அவங்க பாரிஸ்ல இருந்து ஒரு பத்திரிகை விட்டாங்க. சரியா? அதே மாதிரி சுவராஜ் அப்படிங்கிற ஒரு இதழ்ல பிபின் சந்திரபால் அவரோட தேசிய கருத்துக்களை பரப்பியிருக்காரு. பெங்கால் பப்ளிக் ஒப்பீனியன், த ட்ரிபியூனியன் போன்ற இதழ்களையும் இவர் பணியாற்றிருக்காரு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ், அரவிந்தர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. சின்னதெல்லாம் இந்த போட்டோ நான் அங்கங்க பார்த்துருப்பேன். அப்ப இவர் இவ்வளவு பெரிய போராட்டவாதின்னு தெரியாம போச்சு. திருந்தி வாழ்ந்தார், பாஷா வாழ்ந்து மாணிக்கமா திருந்தி வாழ்ந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா. இவங்க வைஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிருனாளினி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கேம்பிரிட்ஜில் இருக்கிற கிங்ஸ் காலேஜில் ஒரு குடிமை பணிக்கோசரம் சேர்ந்திருப்பார். ஆக்சுவலாக ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவார். ஐசிஎஸ் அப்படின்னா அப்போ இருந்த ஐஏஎஸ் குடிமை பணி தேர்வு தேர்ச்சி பெற்று குதிரை தேர்வில் பங்கேற்காதனால அந்த பணியில் சேர மாட்டார். லண்டன்ல போய் படிச்சிருக்காருங்க. சரியா? இந்தியா திரும்பினதுக்கு அப்புறம் பரோடா சமஸ்தானத்துல மகாராஜாவோட கீழே சிவில் சேவை பணிகளை மேற்கொண்டிருக்காரு. அதே நேரத்தில் தான் அரசியலையும் இவரோட ஆர்வம் தலை தோங்கி இருக்கு.
மத்திய பிரதேசம், வங்காளத்தின் எதிர்ப்பு குழுக்களோடு இவருக்கு தொடர்பு இருந்துச்சு. 1902 கல்கத்தாவில் அணுசீலன சமிதியை நிறுவனத்தில் இவர் ரொம்ப முக்கியமான ஆள். அவரும் அவரோட சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் 2 பேர் சேர்ந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகையும் ஆசிரியராக சேர்ந்திருப்பாரு. அதே மாதிரி ஜுகாந்தர் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பார். யுகாந்தர் அல்லது ஜுகாந்தர்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல இருந்து வெளிவந்த ஒரு முக்கியமான பத்திரிகை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுகாந்தர் பத்திரிகை. அதை தொடங்கினதே இவர் தான். அதே மாதிரி 1908 அலிப்பூர் சதி குண்டு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தரும் அவரோட தம்பியும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. CR தாஸ் வந்து இவருக்கு ஆதரவாக வாதாடி இருப்பார். சரியா? அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கப்ப இவர் மனம் மாறி ஆன்மீகம், சுய உறுதினர்கள் அப்படிங்கிற மாதிரி போய் 1910 புதுச்சேரியில் போய் செட்டில் ஆகி அங்கேயே ஆசிரமம் ஒன்று கட்டி ஆன்மீக பாதையில் தேர்ந்திருப்பார். ஸோ பாண்டிச்சேரி 1926 பாண்டிச்சேரியில் இருக்கிற புகழ்பெற்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை நிறுவிய அரவிந்த் கோஷ் இவர் தான். இதில் இவர் கூட இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரா அல்பசா அன்னைன்னு சொல்லுவாங்க. சரியா? அரவிந்த் ஆசிரமத்தின் அன்னை அவங்க இவருக்கு துணையாக இருந்திருப்பாங்க. சரியா? இவரோட நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகாவின் அடிப்படைகள், பகவத்கீதையும் அதன் செய்தியும், மனிதனின் எதிர்கால பரிமாணம், மறுபிறப்பு மற்றும் கர்மா, சாவித்ரி ரொம்ப முக்கியம். சரியா? 1905 இவர் தீவிரமாக இருக்கும்போது அரவிந்த் கோஷ்ட நாட்டுப்பற்றுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டி, நீ இந்த வரைபடத்தை பார்க்கிறாயா, அது வரைபடம் மட்டுமல்ல, பாரத தாய், அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளோட உடலை உருவாக்கியுள்ளன. அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரிய சிறிதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு பக்தியுடன் அவளை நினைத்து வழிபடு அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம், சுதந்திரம், சரியா, சூரத் பிளவு, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதெல்லாமே நம்ம இதோட அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.